உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தயவு செய்து விஜயை பின்தொடர்ந்து போகிறீங்கல்ல இந்த வண்டியில், அவங்க இதோட விட்டுருங்கப்பா, வேணாம். நீங்கள் என்ன டிசைனில் இருக்கிறீங்க ஏதுனே ஒன்றுமே புரியல. இப்போ பாருங்கள், தஞ்சாவூரில் சமீபத்தில் தஞ்சாவூர் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக விஜய் கிளம்பி போயிட்டு இருந்தார். போனப்போ வழக்கம் போல் அந்த கேரவேனை, அவருக்கு வேனை சக்கரத்துக்கு பக்கத்தில் அது முன்னாடி போய் நின்று செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறது, அவர் வண்டியை முந்திக்கிட்டு போகிறேன் பாருன்னு சொல்லி அதில் ஒரு தம்பி அடிபட்டாப்புல, தலையில் பலத்த அடி, ஹெல்மெட் போடாமல் போய் 19 நாள் கோமாவில் இருந்த நபர் இறந்து போயிட்டாப்புல. எவ்வளோ சோகமான ஒரு விஷயம். இந்த பேர்லாம் யாருக்கு சேரப்போது? ஏற்கனவே விஜயை போட்டு பொலன்னு பிளந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கிடைக்கும் விஜய் மேலே, என்ன போட்டு தாக்கலாம், என்ன சேர்த்த வாரி இறைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்லி 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 பார்த்தாச்சு. உண்மையிலேயே இந்தியாவிலே இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. நான் பெரிய வருத்தமாக இருக்குது. ஒரு இளைஞன், சின்ன பையன், 19 நாள் அப்படியே இருந்திருக்கிறான். அவன் குடும்பம் என்ன ஆகும்? அவன் கொஞ்சமாவது யோசனை பண்ணானா? பழிபூரா யார் மேலே வரும்? ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் நீ தான் காரணம், லேட்டாக வந்ததுனால நீ தான் காரணம், ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ஓடி போயிட்ட, அப்படி இப்படின்னு இது வரைக்கும். ஏன்னா என்ன காரணம் கிடைக்கும் விஜய் மேலே, என்ன இதுவாகும், எதை வச்சு தூத்தலாம், எதை வச்சு அமுக்கலாம், இந்த 30 நாளுக்குள்ளே விஜய் மீது ஏதாவது ஒரு படியை போடலாம் அப்படின்ற ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதிரிகள். அது நடக்க தான் செய்யும். ஆனால் தயவு செய்து தவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், தம்பிகள், போர்ப்படை தளபதிகள், நீங்களாம் தயவு செய்து இந்த மாதிரி போகாதீங்கப்பா. இது உலகத்தில் படித்த மாநிலம் தமிழ்நாடு. இப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள். ஒன்று கேட்டால் தகவல் தொழில்நுட்பம்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. நீங்கள் விஜயை அந்த கூட்டத்தில் தான் போய் பார்க்கணும்னு கிடையாது. உங்கள் மொபைல்லையே பார்க்கலாம், உங்கள் டிவியில் பார்க்கலாம், உங்கள் லேப்டாப்பில் பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் என்ன பேசுகிறாருன்னு. அதாவது அத்தனை சேனல் லைவ் போடுறாங்களே, அதை தாண்டி ஏன் அந்த வண்டியை ஒட்டியே போகிறீங்க நீங்கள்? இதுதான் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும், ஏன்டா நம்ம போனோமாடான்னு ஒரு மாதிரி மனநிலை வரதான் செய்யும். அதனால் தயவு செய்து, இது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும்னு தெரியல, டிவிக்கு தம்பிகளுக்கு போகாதீங்க தம்பி. அது மாதிரி ஆனால் ஒரு மட்டமான வேலையை செய்யாதீங்க. நான் தான் சொல்கிறேனே. இப்போ பாருங்கள், அந்த அம்மா பாஜகவிலேருந்து தாவேக்காவுக்கு இப்போ திமுகவுக்கு போனாங்களே, ரஞ்சனி நாச்சியாரா, அந்த அம்மா. விஜய் எங்கேருந்து குடிக்க மாட்டார்னு நீங்கள் சொல்கிறீங்க? விஜய் குடிக்காமல் மேடையில் ஏறி பேசுவாரா? அப்படி ஏறி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படின்னு விஜயகாந்த் அப்படி தாங்க பண்ணாங்க. குடிகாரர்னு ஒரு இமேஜை கொண்டு வந்து சேர்த்தாங்க. சரி, சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கிறானா, மற்றவங்க யாருமே குடிக்கிறதே கிடையாதா? அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவரால் குடிக்காமல் எதுவும் செய்ய முடியாது, குடிக்காமல் மேடையில் எதுவும் இது பண்ண முடியாது, அவர் கை கால் நடுங்கும் அப்படின்னு. ஏன் இது மாதிரி? அதுக்கு ஒரு பழைய பேட்டி, அருமையான ஒரு பேட்டி, டைரக்டர் நடிகரமான அனுமோகன் அவர் எப்போ கொடுத்துருக்காரு, இதுக்குன்னே கொடுக்கல அவர் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. இந்த மின்சார கண்ணான்னு ஒரு படத்தில் நடித்தேன் நான். அப்படி ஓரமாக நின்று தம் அடிச்சுட்டு இருந்தேன். அப்படியே விஜய் சார் வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி கம்மன் போயிட்டார். அவருக்கு 2 பேருக்கும் எங்களுக்கு ஒருக்கும் காம்பினேஷன் ஸ்டார்ட். அந்த காட்சி. ஆனால் எனக்கு சிகரெட்டு வாசனை அலர்ஜினா, நானே சும்மா தான் படத்தில் அதை வச்சு புகைச்சி இது பண்ணி விட்றேன், விட்டுருங்க. 2வது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அது ரொம்ப கேடு, வேணாம் விட்டுருங்க, நான் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன்னு ரொம்ப பணியோடு கேட்டுக்கிட்டாரு. அதிகாரமாக கேட்கல. அப்புறமா உங்கள் விருப்பம்னாரு. இப்படி ஒரு நடிகரை நான் பார்த்ததில்லை. அது எதுக்குன்னா, என்ன காரணம் சொல்லி என்ன விஜயை விழுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அதே போல் தான் சங்கீதா, விஜயோடைய மனைவி சங்கீதாவுடைய ஒரு பழைய பேட்டி எடுத்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதெல்லாம் கெட்டிக்காரங்க, சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த என்னை வீட்டுவில் சேர்க்கலை, எங்கள் சோறு போடலை, என் குழந்தைங்களை வெளியே திருத்திட்டாரு, ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்கார், டார்ச்சர் பண்ணுறாரு, சொத்தில் பாதி வாங்கி கொடுங்க, இது மாதிரியான பல விமர்சனங்கள், பல இது எல்லாமே இருந்தது. அவங்க கொடுத்து ஒரு பேட்டி எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடியே எனக்கு பரிசு பொருள் கொடுத்துருக்காரு, அவர் அன்பாக இருக்கிறவர், நானும் ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்குறேன், நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமான தம்பதிகளாக இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போயிட்டுருக்கு.
இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சொல்லுவாங்க ஊரில் வந்து எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு. எதை அடித்தா விஜய் வந்து மன ரீதியாக வந்து காலியாவார். இந்த இந்த 30 நாள் கூட உள்ள 25 நாள் வச்சுங்களேன். இந்த 25 நாள் விஜயை மன ரீதியாக செயல்படாமல் விடுவதற்கு என்ன வழி அப்படின்னு ஒரு பக்கம். இல்லைங்க அதெல்லாம் விடுங்க, நான் பார்த்துக்கிறேங்க, நாளையிலேருந்து களத்தில் இறங்குறேங்க. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி தான் விஜய் நிற்க போகிறார். ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு. அங்கேருந்து தான் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்க போகிறார். பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கொளத்தூரில் வந்து கண்ணதாசன் நகர்னு ஏதோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய பங்களாவே வாங்கிட்டாங்க விலைக்கு விஜய் தங்கிறதுக்காக. அது என்னங்க, பெரம்பூர் தொகுதி நிற்க போகிறாரு, கொளத்தூரில் போய் இடம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, பெரம்பூர் வந்து நகரத்தினுடைய மிக முக்கியமான மையப்பகுதி, நார்த்து சென்னையுடைய மிக முக்கியமான பகுதி, அதிக தொழிலாளர்கள் உள்ள பகுதி, இந்த ஜன நெருக்கடி உள்ள பகுதி. அங்கே போய் விஜய் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு வீடு எடுத்து இல்லை வீட்டை வாங்கி அங்கே தங்குறாருன்னா ஜனங்க சும்மா இருப்பாங்களா? கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? முதல் விஷயம், மீடியா சும்மா இருக்குமா? போடுறா கேமராவை எடுத்துன்னு வந்து அப்படின்ற அளவுக்கு. இப்போ கொளத்தூர் வந்து அவுட்டரில் இருக்கிற ஒரு பகுதி வந்து எனக்கு அது ரொம்ப அவுட்டரில் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கும். மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். விஜய் ஃபுல் ஸ்விங்காக இறங்கியாச்சு. பார்த்துடலாம் வா ஒரு கை, நீயா நானா அப்படின்னு அதனுடைய பிரச்சனை பயணத்தை அவங்க வந்து அங்கேருந்து தொடங்க போகிறார். ஃபுல்லாக அவருடைய அந்த பிரச்சார பயணம் தாவேக்காவை மையப்படுத்தி, தாவேக்காவுடைய சாதனையில் முன்னிறுத்தி 2026 இந்த எலெக்ஷனை வெற்றி அப்படின்ற ஒரு விதத்தில் தனித்து நிற்கிறேன், நீங்கள் வாங்க உங்களை நம்பி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சார பயணமாக விஜய் இது இருக்கும். ஏன்னா விஜய் வரல, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, இன்னும் 25 நாள் தான் இருக்குது, இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் வெளியே வர மாட்டேன்றாரு, இதுதான் எஸ்ஓபிலாம் இல்லையே, ஏன் இன்னும் பயப்படுறாரு, ஏன் சாஃப்டான அரசியல் பண்ணுறாரு, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. வந்து விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீமாக இருப்பாரோ, டிஎம்கே ஈஸியாக வெற்றி பெற செய்கிறதுக்காக இவர் வந்து உள்ளே வந்திருக்காரோ, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விமர்சனங்கள்லாம் இருக்குது. போல பிஜேபி பி டீம், அப்புறமா இது இவருடைய பி டீம், அவருடைய ஏ டீம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சும்மா இல்லாமல் இவர் இந்த ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நடிகர் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி மே 14 சூர்யா நடித்த கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி, இந்த படத்துக்கு முன்னாடிலாம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருக்காரு. நான் விஜய் சாருக்கு போய் ஒரு கதை சொன்னேன், அந்த கதை அவருக்கு பிடிச்சிருந்தது, அதோடு அவர் வந்து எதுவுமே கூப்பிடல அப்படின்ட்டார். அது என்ன கதை, ஏது கதை எல்லாத்தையும் இது வரைக்கும் கூட பேசலை அவர். திடீர்னு ரிலீஸ் டேட்டு கிட்ட வர நேரத்தில், கிட்ட 14 மே 14 படம் பற்றியும் பெரிய டாக்லாம் கூட ஒன்றும் இல்லை. சூர்யாவுக்கு ஒரு தியேட்டர்கள் இட்டு இந்த படம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. 2வது பாடல் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏங்க, நான் விஜய் சாருக்கு சொன்ன கதை எது தெரியுமா? இந்த கருப்பு கதை தாங்க. இப்போ திடீர்னு இந்த கருப்பு கதை தான் நான் சொன்னேன், கேட்டுட்டு முழுசாக கேட்டார், உற்சாகமாகிட்டார். எவ்வளோ நாள் அது எடுக்கிறதுக்கு, எவ்வளோ நாள் ஆகும் அது எடுக்கிறதுக்கு அப்படின்னாரு. 14 மாதம் ஆகுங்கண்ணே. குயிக்காக எடுப்பீங்களாண்ணா? இல்லை அவ்வளோ நாள் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு விஜய் வச்சு ஒரு ப்ரொமோஷன், விஜய் வச்சு ஒரு பில்டப்பு பண்ண தான் செய்வாங்க. வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்ததில் இன்னும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் முழுசாக வந்து அறிவிக்கலை. உத்தேச பட்டியல் அது கூட இன்னும் முழுசாக வெளியே வரல. 115 வேட்பாளர்களை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னப்பா சில இஸ்லாமிய கட்சிகள் அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவு குரல் கொடுத்தவர்கள், விஜயை வந்து விமர்சனம் பண்ண பொழுது தோளோடு தோல் நின்றவர்கள், இப்போ இந்த இஃப்தார் நோம்புக்கு வந்து கலந்துக்கிட்டப்போ அவங்க அன்பாக அந்த விசாரித்த ஒரு இது. ஏற்கனவே விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்துவர்கள் ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு பெருமளவில் இருக்குது அவருக்கு அப்படின் பொழுது, சில இஸ்லாம் கட்சி கூட நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த லோக்கலில் முக்கியத்துவமாக இருக்கிற கவனிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தாவேக்காவிலிருந்து நிறைய சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதில் வந்து படைபலம் பணபலத்தை தாண்டி இவர் பணம் ஏரியாவில் தெரியும்பா அப்படின்னு. அது உதாரணமாக சொன்னோம்னா ரேவந்த். யார் ரேவந்த் அப்படின்னா, கோயம்பேடு ரோகிணி தியேட்டருடைய ஓனர். இவருக்கு வந்து மதுரவாயில் தொகுதி கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல். காரணம் என்னென்னா, அந்த ரோகிணி தியேட்டர் மதுரவாயில் எல்லாம் ஒரே ஏரியா தானே. ரேவந்த் அந்த ஏரியாவில் நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர், சில உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம். துறைமுகம் தொகுதி அசோக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அசோக் யாருன்னா, ரஜினி மன்றத்தில் நிர்வாகியாக கிட்டத்தட்ட 40 வருஷம் இருந்தவர். வந்து டி நகரில் இருக்கிற சோஷியல் கிளப்போடைய செக்ரட்டரியாக இருந்தவர். ஒரு போல்டான ஒருத்தர், வந்து ஃபீல்டு ஒர்க்கில் பிரமாதமாக செய்யக்கூடியவர், துறைமுகம் தொகுதியில் நல்ல செல்வாக்குள்ளவர். இப்படியா தமிழ்நாடு முழுக்க
நன்றாக அறியப்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதிரியான சீட்டை கொடுத்துக்கிட்டு வரோம். இதில் வந்து 3 கோடி கொடு, 4 கோடி கொடு, 5 கோடி கொடு, உனக்கு என்ன ஜாதி செல்வாக்கு இருக்குதா, அந்த செல்வாக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சாமானியர்களுக்கும் அறிமுகமானவர்களுக்கும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் களப்பணியாற்றுவர்களுக்கெல்லாம் நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மீறி இன்னும் கூட்டணின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்காம விஜய் எந்த கான்ஃபிடென்ட்டில் தனியாக நிற்கிறாரு? அவர் வந்து ஜெயிச்சிடுவாரா? இந்த 2026 மே மாத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அவர் முதல்வராக நாற்காலியில் உட்கார்ந்து விடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். தாவேகாவினருக்கும் விஜய்க்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்க, எங்களுடைய ஆட்சி தான் அடுத்த ஆட்சி என்று பலமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.